ஓம் நம சிவாய. ஓம் வராகி அன்னையே போற்றி. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு நம்முடைய கடன் அனைத்தும் அடையக்கூடிய ஒரு எளிமையான தாந்திரிக பரிகாரத்தை தான் பார்க்க போகிறோம். நம்முடைய வழிபாட்டு முறையில் அமாவாசை பௌர்ணமி இந்த 2 திதிக்குமே அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன்னா அமாவாசை தினத்தில் பித்ருக்களை வழிபடுறதோட அம்மன் வழிபாடு செய்கிறது, பரிகாரங்கள் செய்கிறது, இதெல்லாம் சிறந்த பலனை நமக்கு கொடுக்கும். அதே போல் பௌர்ணமி அன்னைக்கு அம்மன் வழிபாடு செய்கிறது, குலதெய்வ வழிபாடு செய்கிறதெல்லாம் நமக்கு மிக மிக நற்பலன்களை அதிகமாக கொடுக்கும். அமாவாசை இந்த நாளில் திங்கட்கிழமை சோமவார அமாவாசை இன்று ஏப்ரல் 8ஆம் தேதி வந்திருக்கு. இந்த திங்கட்கிழமையில் அமாவாசை வரதுங்கிறது மிக மிக சிறப்பான பலனை நமக்கு கொடுக்கும். அதுவும் நம்முடைய கடனெல்லாம் தீர்றதுக்கு இந்த தீப வழிபாட்டை நம்ம செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக நம் கடன் விரைவில் மிக மிக விரைவில் கடன்கள் அடைப்படும். அது மட்டும் இல்லை, இந்த நாளில் பித்திருக்களுக்கு நம்ம செய்யக்கூடிய திதி கரெக்டாக நம்ம செஞ்சிடணும். ஒரு 2 பேருக்காவது தானம் வழங்கணும். எறும்புகளுக்கு ஜீனி, நாட்டு சக்கரை எது இருந்தாலும் நீங்கள் போடுங்க. இதெல்லாம் நமக்கு நற்பலன்களை கொடுக்கும். இந்த விஷயத்தெல்லாம் எப்பொழுதுமே அமாவாசை திதியில் மறக்காதீங்க. இந்த தீப பரிகாரத்தை இந்த நாள் முழுவதும் எப்போ வேண்டுமானாலும் செய்யலாங்க. இந்த பரிகாரம்னு பார்த்திங்கன்னா உப்பு தீபம் ஏற்றுவது தான். உப்பு தீபம் ஏற்றுறது பலருக்கும் தெரிந்திருக்கும். தெரியாதவங்க உப்பு தீபம் எப்படி ஏற்றுறதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஒரு அகலமான ஒரு அகல் விளக்கை எடுத்துக்கோங்க, இல்லை மண் சட்டி இருந்தாலும் எடுத்துக்கோங்க. அதில் நல்லா மஞ்சள் தடவி குங்குமம் போட்டு வைங்க. அதே மாதிரி 2 சின்ன அகல் எடுத்துக்கோங்க, அதுலேயும் மஞ்சள் தடவி குங்குமம் போட்டு வைங்க. இப்போ பெரிய அகல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் முழுவதுமாக கல்லுப்பை நிரப்பிடுங்க. அதுக்கு மேலே ஒரு சின்ன அகலை வைங்க, அதுக்கு மேலே இன்னொரு அகலை வைங்க. பஞ்சு திரியை ரெட்டையாக திரித்து போட்டு நல்லெண்ணெய் இல்லை நெய் தீபம் ஏற்றலாம். நெய் ஊற்றி தீபம் ஏற்றலாம், இல்லைனாக்கா நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றலாம். உப்பு மேலே எதுக்காக 2 அகல் வைக்கிறோம் அப்படின்னாக்கா, ஒரே ஒரு அகல் மட்டும் வச்சோம் அப்படின்னா அதுலேருந்து எண்ணெய் உப்பில் இறங்கி சீக்கிரமாக உப்பு கரைஞ்சிடும். அதுக்காக தான் நம்ம 2 அகல் விளக்கு வச்சு நம்ம தீபம் ஏற்றுறோம். இந்த தீபம் கிழக்கு பக்கம் இல்லைனாக்கா வடக்கு பக்கம் பார்த்து எரியிற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த விளக்கை சுற்றிலும் பூக்கள் வச்சு அலங்காரம் பண்ணிக்கோங்க. இந்த தீபத்தை மகாலட்சுமி தாயார் படம் இருந்துச்சுனாக்கா அவங்களுக்கு முன்னாடி வைங்க. உப்பு வீட்டோட எதிர்மறை ஆற்றலெல்லாம் எடுத்துட்டு நேர்மறை ஆற்றலை தரக்கூடிய சக்தி இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி இதில் இருக்குது. இது பணத்தை ஈர்த்து அதிகமாக நமக்கு அதிகரித்து கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை, ஒரு வசியம் இந்த உப்புக்கு இருக்குது. இது இதை விட மகாலட்சுமி தாயார் உப்பில் வாசம் செய்கிறதா ஒரு ஐதீகம் இருக்குது. இந்த தீபம் இன்றைக்கி முழுவதுமாக எரியலாம். அப்படி இல்லைனாலும் மாலை நேரத்தில் ஏற்றுறீங்கன்னா 6 மணிக்கு ஏற்றுறீங்கன்னா அடுத்த நாள் 6 மணி வரைக்கும் நீங்கள் முழுவதுமாக எரிய விடுங்க. தீபம் அணையாமல் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. அமாவாசை தினத்தில் முழுவதுமாக இந்த தீபம் எரியும் போது நம்முடைய கடன் பிரச்சனை அனைத்துமே நீங்கும். அப்படி நாள் முழுவதும் ஏற்ற முடியலைனாலும் பரவாயில்ல, இந்த தீபத்தை நீங்கள் தொடர்ந்து 48 நாள் செய்யலாம். இன்னைக்கு தொடங்கி இந்த தீபத்தை 48 நாட்கள் தொடர்ந்து ஏற்றணும். 48 நாள் ஏற்றுறவங்க முழு நேரமாக இந்த தீபத்தை எரிய விடணுங்கிற அவசியம் இல்லை. கொஞ்சம் நேரம் எரிஞ்சாலே போதும். அதுக்கப்புறம் நீங்கள் குளிர வச்சிடலாம். இந்த தீபத்தை 48 நாட்கள் தொடர்ந்து ஏற்றணுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். பெண்கள் ஏற்ற முடியாத சமயத்தில், அதாவது மாதவிடாய் நேரத்தில் உங்கள் வீட்டில் உள்ளவங்க மற்றவங்க இந்த தீபத்தை ஏற்றி வழிபடலாம். இப்படி செய்கிறதுனால மகாலட்சுமி அன்னையோட அனுக்கிரகம் நமக்கு முழுவதுமாக கிடைக்கும். நம் வீட்டில் செல்வ வளம் அதிகரித்து கொடுக்கும். கடன் சுமை முற்றிலும் குறைஞ்சு போகும். அது மட்டும் இல்லைங்க, நம்ம வீட்டில் நேர்மறை ஆற்றல் அதிகரித்து நல்ல மங்களகரமான விஷயங்கள் தொடர்ந்து நடக்குங்க. நம்பிக்கை இருக்கிறவங்க முழு மனதோடு நீங்கள் இதை செய்யுங்க. இந்த தீபம் ஏற்றத்துக்கு முன்னாடி உங்கள் குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மனசார வணங்கிக்கோங்க. நிச்சயமாக இந்த ஒரு தீபம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்களை உண்டு பண்ணும். உங்கள் வீட்டில் செல்வ வளத்தை அதிகரித்து கொடுக்கும். கடன் முற்றிலும் நீக்கப்படும். கடனில்லா ஒரு வாழ்க்கையை மகாலட்சுமி தாயார் நமக்கு கொடுப்பாங்க. முழு நம்பிக்கையோடு இது செய்யுங்க. நிச்சயமாக இதில் உங்களுக்கு பலன் உண்டு. இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வராகி அம்மனின் அருளோடு எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும். நன்றி.